வணக்கம் நண்பர்களே. நம்ம உடம்புல 6 கிலோ வரை கழிவு இருக்கும். அதை சுத்தம் பண்ணலன்னா என்ன ஆகும் தெரியுமா? வயிறு புண்ணாகும், தோல் கருமையாகும், மூட்டு வலி வரும், மனசு கூட சோர்ந்து போயிடும். ஆனா இதுக்கு ஒரு சுலபமான தீர்வு இருக்கு. சித்தர்கள் சொன்ன ரகசியம் இதுதான் சுகபேதி. உடம்பு முழுக்க சுத்தம் செய்யும் இயற்கை முறையை தான் சுகபேதி அப்படின்னு சொல்றோம். நீங்க தினமும் சாப்பிடுறீங்க, ஆனா வெளியே போகிறதெல்லாம் முழுமையா வெளியே வருதா? பல பேருக்கு தினமும் மோஷன் போகும், ஆனா குடல் முழுசா சுத்தமே ஆகாது. அதனால வயிறு உப்பசம், வாய்வு பிரச்சனை, தோல் பிரச்சனை, முடி உதிர்தல் பிரச்சனை, இந்த பிரச்சனைகள் எல்லாமே வரும். நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ இதனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு. நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் முழுமையா அது செரிச்சு அந்த கழிவுகள் எல்லாமே வெளியில போனாதான் உங்களுடைய உடல் முழுக்க ஆரோக்கியமா இருக்கும். ஸோ அதனால தான் அவ்வப்போது சுகப்பொதி எடுங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த வீடியோல நம்ம குடலை சுத்தம் செய்யும் சித்த மருத்துவ ரகசியத்தை தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பாக உங்க உடல் ஆரோக்கியமாக மாற்றப்படும். நம்ம குடல் ஒரு குழாய் மாதிரிங்க. நம்ம சாப்பிட்ற உணவு செரிமானம் ஆகும், சத்துக்கள் உடம்புக்குள்ள போகும், மீதி இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியே போகும். ஆனா ஜங்க் உணவுகள், எண்ணெய் அதிகமா பயன்படுத்தக்கூடிய உணவுகள், தண்ணீர் குறைவு, எக்ஸசைஸ் இல்லாமை, இது எல்லாமே சேர்ந்து கழிவு குடல்ல அப்படியே அங்க ஒட்டிக்கிட்டு கிடக்குது. ஸோ இதனால தான் கழிவு முழுமையா வெளியேறாம தங்குறதுக்கு ஒரு வாய்ப்பா அது அமைஞ்சிருக்குது. சித்தர்கள் சொல்வது என்னன்னா, குடல் சுத்தமா இருந்தாதான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இது முழுக்க முழுக்க உண்மையான ஒரு விஷயம்தாங்க. கழிவு தேங்கினால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. உடல்ல தேவையற்ற கழிவுகள் அங்கே இருந்தால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்னன்னா, அடிக்கடி உங்களுக்கு தலைவலி ஏற்படும், உடல் சோர்வாவே இருக்கும், தோல் மங்கலாக இருக்கும், வாய்வு பிரச்சனை ஏற்படும், மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும். ஸோ பாட்டி ஸ்டைல நம்ம சொல்லணும்னா, குடல் குப்பை தொட்டி மாதிரி ஆகிடும். நம்ம உடம்பு நல்லா வேலையே செய்யாது. நீங்களே பக்கத்துல ஒரு குப்பை தட்டி வச்சு நீங்க வாரம் அது டெய்லி நீங்க ஒரு குப்பையை போட்டுக்கிட்டே இருங்க. அது ஒரு வாரம் முழுக்க நீங்க அந்த குப்பை தட்டியை சுத்தமே செய்யாம ஒரு வாரத்துக்கு அந்த குப்பைகளை நீங்க சேமிச்சுட்டே வைக்கும் பொழுது உங்க வீட்டில் இங்கே ஒரு ஸ்மெல் ஏற்படும். ஸோ அதே மாதிரி தான் உங்க குடல்லையுமே. ஸோ நீங்க குடலை சுத்தம் செய்யாம ஒரு வாரம் வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுடைய உடல் முழுக்க அந்த கெட்ட வாய்வுகள் தோன்றி உங்களுக்கு ஒரு கெட்ட ஸ்மெல்லு வந்து வெளியில வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் குடல் சுத்தம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இதுதான் முதல் ஒரு படியே. இப்ப சித்தர்கள் சொன்ன அந்த சுகபேதி என்ன அப்படிங்கிறத பார்த்தரலாம். உடம்ப மெதுவாக சுத்தம் செய்யக்கூடிய இயற்கை வழியை தான் நம்ம சுகபேதி அப்படின்னு சொல்றோம். இதுல நம்ம கெமிக்கல் சேர்க்க போறது இல்லை, இது எந்த ஒரு பக்க விளைவும் கொடுக்க போறது இல்லை. இது வீட்டிலே நம்ம செய்யக்கூடிய ஒரு பொருள் தான். இதுக்கு செய்யக்கூடிய தேவையான பொருட்கள் என்னன்னா, கடுக்காய் பற்றி நிறைய பேருக்கு தெரியும். ஸோ தெரியாதவங்க யூடியூப்பில் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும் அழகா அதனுடைய பயன்கள் என்ன. அதுக்கு நம்ம இங்கிலீஷில் வந்து ஹரிடாக்கி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு பழமொழி இருக்குது, கடுக்காய் தின்னவன் மிடுக்காய் திரிவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது வந்து என்னென்னா, கடுக்காயை நம்ம உணவில் சேர்க்க அதாவது நம்ம உணவு மாதிரி நம்ம பயன்படுத்திட்டு வர எப்போவுமே ஒரு இளமையான ஒரு தோற்றத்தோடையும் இருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய அற்புதமான மருத்துவ குணங்களை கொண்டது தான் கடுக்காய். நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பயன்படுத்திட்டு வந்த ஒரு பொருள் தான் கடுக்காய். இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு வந்து இது தெரியறது இல்லை. ஸோ கடுக்காய் நீங்கள் சர்ச் பண்ணாவே எல்லாமே இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இதுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய பொருள் வந்து கடுக்காய், நெல்லிக்காய், அப்புறம் ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணீர். இதைத்தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். தயாரிக்கிறதுக்கான முறையை பார்த்துலாம். கடுக்காய் பொடி வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறங்க. நம்ம பொடி தான் பயன்படுத்த போகிறோம். ஸோ கடுக்காயாக இருந்தால் அது நிறைய ப்ராசஸ் பண்ணி அதை நீங்கள் சுத்தம் பண்ணி நீங்கள் அதை பவுட்ராக்கி பயன்படுத்தணும். ஸோ இதுக்கு நீங்கள் ஈஸியாக நீங்கள் பவுட்ராகவே கடைகளில் வாங்கிக்கிறங்க. ஸோ இந்த பொடி எங்கே கிடைக்கும், அதாவது கடுக்காய் பவுடர் எங்கே கிடைக்கும்னா, ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ஆஃப்லைனில் சித்த மருத்துவ கடை, நாட்டு மருந்து கடை, இந்த கடைகளில் வந்து கடுக்காய் பொடி வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. நிறையா மருத்துவ
மருத்துவ குணங்களை கொண்டது அற்புதமான ஒரு மூலிகை வந்து கடுக்காய் பொடி. இது வந்து நம்மளுடைய தலையில இருந்து கால் பாதம் வரைக்கும் நம்மளுடைய எல்லா வலிகளுக்குமே சரியாக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு பொடியா அந்த கடுக்காய் பொடி வந்து இருக்குது. முதுமையை தாமதப்படுத்தும், பல் வலியை குணமாக்கும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான நன்மைகளை கொண்டது. குடல் ஆரோக்கியத்திற்கு எல்லாத்துக்குமே வந்து கடுக்காய் பொடி வந்து பயன்படுது. நம்மளுடைய சருமத்திற்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பொடியாக இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கி எல்லாருமே பயன்படுத்துங்க. இதனுடைய பவுடர் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறங்க. நெல்லிக்காய் பொடி, நெல்லிக்காய் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நெல்லிக்காய் பவுட்ரு அதுவும் கடைகளில் கிடைக்கிது. ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லாம் நாட்டு மருந்து கடையில் இருக்குது. ஸோ அதை ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், கடுக்காய் பொடி, நெல்லிக்காய் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து 1 கிளாஸ் வெந்நீரில் கலந்துட்டு நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிருங்க. ஸோ இப்படி நீங்கள் குடிக்கிறதுனால உங்கள் குடலை சுத்தம் செய்யும் இந்த 2 பொருளுமே கழிவு எல்லாத்தையுமே வெளியேற்றிடும். செரிமானம் நல்லா மேம்பட ஆரம்பிக்கும். இதை எத்தனை நாட்கள் தொடர்ந்து எடுக்கும் பொழுது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதை எடுக்கிறதுக்கான சிறந்த நேரம் நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி எடுக்கிறது தான். இதனுடைய அளவு, அதாவது எத்தனை நாட்கள் எடுக்கணும்னா 7 நாட்கள் எடுங்க, இல்லைனா 15 நாட்கள் வந்து எடுங்க. ஸோ வந்து இந்த மாதிரி எடுக்கும் பொழுது உங்களுக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட், அந்த பிரச்சனைகள் எல்லாமே வயிற்று சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் சரியாயிரும். குடலில் உள்ள தேவையற்ற கழிவுகள் எல்லாமே முழுமையாக வெளியேறிடும். ஸோ நீங்களே நல்ல பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா குடலில் கழிவுகள் தேங்க தேங்க நம்மளுடைய மனசு ரொம்ப சோர்வாக இருக்கும். அடுத்து எந்த ஒரு வேலையிலையும் ஒரு ஈடுபாடு இருக்காது. நம்மளுடைய முகமே டல்லாக இருக்கும். ஸ்கின்னு எல்லாமே வந்து ஒரு டல்லாகவே இருக்கும். ஸோ அந்த நாளே நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ குடல் சுத்தம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்பவும் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஸோ இதை எடுக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, அதிகமாக பயன்படுத்த வேண்டாம். நம்ம சொன்ன அளவு தான் ரொம்ப முக்கியம். 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்தால் போதும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகும். ஸோ எல்லாத்தையுமே ஒரு அளவோடு எடுத்துக்கிறேங்க. யாரெல்லாம் இதை தவிர்க்க வேண்டும்னா கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்க வேண்டும். ஸோ இது கூடவே செய்ய வேண்டிய சில ஹெல்த் டிப்ஸையும் பார்க்கலாம். அதையும் நீங்கள் சேர்த்து செஞ்சீங்கன்னா உங்களுடைய முழு உடலும் ஆரோக்கியமாக்கப்படும். தினமும் நீங்கள் 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதே மாதிரி உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடலை வந்து எப்போவுமே நம்ம இயங்க வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ உடற்பயிற்சினா நீங்கள் எது வேணாலும் செய்யலாம். நடைப்பயிற்சியும் செய்யலாம். வீட்டிலேருந்து செய்யக்கூடிய சில உங்கள் உடலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரென்தன் எக்ஸசைஸ், ஓகேங்களா, அதெல்லாம் பண்ணணும். ஸோ வயதானவர்கள் உங்களுக்கு முட்டு வலிலாம் வராமல் இருக்கிறதுக்காக வீட்டிலே இருந்து சேரில் உட்காந்து பண்ணக்கூடிய சில எக்ஸசைஸ்லாம் வந்து செய்யுங்க. அது நம்மளுடைய வீடியோ நிறையா போட்டிருக்கோம் நம்ம சேனலில். ஸோ அதில் போய் பாருங்கள். 60 வயதிலும் தடுமாறாமல் நடக்காமல் இருக்கிறதுக்கு செய்யக்கூடிய எக்ஸசைஸ் நிறையா போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு உடலுக்கு நல்ல ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் விழுந்துருவீங்க அப்படிங்கிற அபாயம் எல்லாமே குறையும். ஸோ அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபைபர், நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை கண்டிப்பாக எடுத்துக்கிறேங்க. நிறையா கீரைகள் சேர்த்துக்கிறேங்க உணவில். பழங்கள் எடுத்துக்கிறேங்க. கம்பு, ராகி அந்த மாதிரியான உணவுகளை வந்து. ஸோ இந்த ஹெல்த் டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஹோம் ரெமெடியை நீங்கள் எடுத்த 1 வாரத்திலே உங்களுடைய வயிறு நல்லாவே லைட் ஆகும். உங்களுடைய முகம் நல்ல பிரகாசமாகும். உங்கள் உடலுக்கு நல்ல ஒரு சக்தி அதிகரிக்கும். 15 நாட்களில் உங்களுடைய ஸ்கின் நல்லா க்ளோயிங் ஆயிரும். முடி நல்லா வளரும். மனநிலை சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். நண்பர்களே, உடம்பை சுத்தம் பண்ணணும் என்றால் உடலை சுத்தம் பண்ணணும். சித்தர்கள் சொன்ன இந்த சுகபேதி ரகசியத்தை ட்ரை பண்ணி பாருங்க. 1 வாரம் செய்தாலே நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.